வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. அரசு மருத்துவமனைகள் என்றாலே தரம் குறைவு, மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு இருப்பதில்லை என்ற பொதுவான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எப்போதும் உண்டு. ஆனால் சமீபத்தில் திருப்பத்தூர் அருகே உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையையும் அதிர வைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மருத்துவமனையில் காயமடைந்து வந்த நோயாளி ஒருவருக்கு அங்கிருந்த தூய்மை பணியாளர், அதாவது ஸ்வீப்பர் ஒருவர் சிகிச்சை அளித்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்துள்ள தமிழக சுகாதாரத்துறை தற்போது அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையையும் புதிய கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இனி அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எந்தெந்த நேரங்களில் கட்டாயம் பணியில் இருக்க வேண்டும் என்று புதிய கால அட்டவணையை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன் விவரங்கள் இதோ. புறநோயாளிகள் பிரிவு OP காலை 7:30 மணி முதல் மதியம் 12:30 பொறுப்பு மருத்துவர்கள் கட்டாயம் தங்களது பிரிவிலிருந்து மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உள்நோயாளிகள் பிரிவு IP மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் உள்நோயாளிகளை கண்காணிக்க மருத்துவர்களும் செவிலியர்களும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஷிஃப்ட் சிஸ்டம் பணியில் இருக்க வேண்டும். பல் மருத்துவம் மற்றும் பிசியோதெரபி இந்த சிறப்பு பிரிவுகள் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மீண்டும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் செயல்பட வேண்டும். கண்காணிப்பு அதிகாரிகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர்கள் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் தினமும் காலை 8 மணிக்கே தங்களது பணிகளை தொடங்கி ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் கண்காணிக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட மிக முக்கியமான எச்சரிக்கை தூய்மை பணியாளர்கள் குறித்த விவகாரத்தில் விடுக்கப்பட்டுள்ளது. முறையான மருத்துவ படிப்போ அல்லது செவிலியர் பயிற்சியோ இல்லாத தூய்மை பணியாளர்களை எந்த காரணம் கொண்டும் நோயாளிகளுக்கு ஊசி போடவோ முதலுதவி செய்யவோ அல்லது சிகிச்சை அளிக்கவோ அனுமதிக்க கூடாது. அப்படி தகுதியில்லாத நபர்களை கொண்டு சிகிச்சை அளிப்பது சட்டப்படி குற்றமாகும். இது நோயாளிகளின் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மருத்துவர்கள் அல்லது செவிலியர்கள் பணியில் இருக்கும்போது தங்களது வேலைகளை தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைத்தாலோ அல்லது அவர்கள் வராத நேரத்தில் தூய்மை பணியாளர்களை முதலுதவி செய்ய வழிகாட்டினாலோ சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களே, உங்கள் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற முறைகேடுகளோ மருத்துவர்களின் அலட்சியமோ அல்லது தகுதியற்றவர்கள் சிகிச்சை அளிக்கும் சம்பவங்களோ நடந்தால் நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம். இதற்கென பிரத்யேகமாக 104 என்ற கட்டணமில்லா உதவி எண்களை சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை பதிவு செய்யலாம். அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் கூட. இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.